மையம் முடக்க நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். ஆதரவளித்தவர்களை அரசாங்கம் காட்டிக் கொடுத்து விட்டது நாமல் காட்டம். போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய சந்தேக நபர்கள் கைது, வெளியான தகவல். 2 மோட்டார் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 5 பேர் வைத்தியசாலையில். நாட்டில் உச்சம் தொட்ட இஞ்சி விலை. எரிபொருள் விலையை குறைத்தது மற்றொரு நிறுவனம். யாழில் ஸ்ரீதரன் எம்பியின் வாகனத்தில் விபத்தில் சிக்கிய குடும்பத்திற்கு நேர்ந்த கதி, நீதிமன்றத்தின் உத்தரவு. துறவரம் பூணுகின்றார் கோட்டபய ராஜபக்ஷ. தொப்புள் கொடியுடன் நீரேரியிலிருந்து மீட்கப்பட்ட சிசுவின் உடல். வடகிழக்கில் 4ஆம் திகதி வரை மழை தொடரும், வான் பாயும் குளங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்க்கட்சியாக இருந்தபோது தங்களுக்கு ஆதரவளித்த இளைஞர்களையும் ஆசிரியர்களையும் தற்போதைய அரசாங்கம் காட்டிக் கொடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கமுரப்பிட்டியவில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் நியமனங்கள் குறித்தும் அவர் இதன்போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ஏற்கனவே ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் உடன்படவிருந்தன. ஆனால் தற்போது தகுதியுள்ள நபர்களுக்கு அரசியல் காரணங்களுக்காக நியமனங்கள் மறுக்கப்பட வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் நியமிக்கப்பட வேண்டிய பல ஆசிரியர்கள் தேவையான தகுதிகளை கொண்டுள்ளனர். அவர்களின் ஆட்சேர்ப்பு செயல்முறைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்துள்ள போதிலும் அரசாங்கம் அவர்களை புறக்கணித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளிலும் மாணவர்களின் கல்வியை தொடர அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது தங்களின் அரசியல் சார்பு காரணமாக ஓரங்கட்டப்படுவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது ஆளும் கட்சியுடன் இனங்காணவர்களை முடக்கும் திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் போராட்ட காலங்களில் உதவியர்களை இப்போது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது அரசியல் இலக்குகளுக்காக கல்வித்துறையையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் அடக்க வைத்துள்ளதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ இந்த பாரபட்சமான நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளார். போதைப்பொருள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய குற்றச்சாட்டில் 4 பேர் மகா ஓயா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வலாய பகுதியில் நேற்று மகா போலீஸ் நிலைய அதிகாரிகள் போதைப்பொருள் சோதனை மேற்கொண்ட போது சந்தேக நபர்கள் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடாத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் சிகிச்சைகளுக்காக மகாஓயா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த சந்தேக நபர்கள் தெய்யத்தக்கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். அனுராதபுரம் போலீஸ் வீதி தடைக்கு அருகில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 மோட்டார் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக திறப்பணி போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர்கள் 4 பயணித்த மோட்டார் வாகனம் கழனியிலிருந்து அனுராதபுரத்திற்கு வழிபாட்டிற்காக சென்று ஒரே குடும்பத்தினர் பயணித்த மோட்டார் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்து இடம்பெற்ற இடம் வளைவான பகுதி என்பதால் அனுராதபுரத்திலிருந்து வந்த மோட்டார் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் வலப்பக்கமாக சென்று மத்திய மோட்டார் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்தில் அனுராதபுரத்திலிருந்து பயணித்த மோட்டார் வாகன சாரதி உட்பட அதில் பயணித்த 4வரும் மத்திய மோட்டார் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் அடங்கலாக 5 பேர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தினால் 2 வாகனங்களின் முன்பகுதிகளும் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் திறப்பணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூர் சந்தையில் இஞ்சி 1 கிலோவின் விலை 2000 ரூபாய் வரை சடுதியாக அதிகரித்துள்ளது. ஹட்டன் பிரதேச மரக்கறி வியாபாரிகள் இந்த விலையேற்றம் குறித்து தகவல்களை வெளியிட்டுள்ளனர்.
வழமையாக 1 கிலோ 300 முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட இஞ்சியானது தற்போது 1500 முதல் 2000 ரூபாய் வரைக்கான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். டித்வா புயலினால் இஞ்சி செய்கைகள் அழிவடைந்த காரணமாக உள்ளூர் சந்தையில் பச்சை இஞ்சிக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றமையே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் ஏற்பட்டுள்ள இத்தட்டுப்பாடு காரணமாக நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு எதிராக சினோபெக் நிறுவனமும் எரிபொருள் விலையை குறைத்துள்ளது. இந்த நிலைமையானது நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சினோபெக் நிறுவனத்தின் 92 ஆக்டேன் பெட்ரோல் மற்றும் ஆட்டோ டீசல் ஆகியவற்றின் விலைகள் 2 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த விலை மாற்றத்தின் அடிப்படையில் 92 ஆக்டேன் பெட்ரோல் 292 ரூபாய்க்கும் ஆட்டோ டீசல் 277 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படவுள்ளது. இருப்பினும் பெட்ரோல் 95 ஆக்டேன் 340 ரூபாய் மற்றும் சூப்பர் டீசல் 323 ரூபாய் ஆகியவற்றின் விலைகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை திருத்தியமையை தொடர்ந்து சினோபெக் நிறுவனமும் இந்த முடிவை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வாகனம் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாரதிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல சாரதிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 27ஆம் தேதி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த நிலையில் விபத்தின் போது காயமடைந்த 44 வயது தந்தையும் அவரின் 10 வயது மகனும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதன்போது காயமடைந்த 14 வயது மகள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னதாக யாழ்ப்பாணம் மேசாலை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த உத்ருளி மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வாகனம் மோதி இந்த விபத்து இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ துறவரம் போன வாய்ப்புள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளராக இருந்து 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்திருந்தார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகும் அதிக மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைவராக தனக்கென ஒரு பெயரை உருவாக்க அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் வழங்கிய தவறான ஆலோசனையின் பேரில் அவர் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டு இறுதியில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் அமைதியான கொள்கைகளை பின்பற்றினார். எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ பங்கேற்கவில்லை. மேலும் எந்தவொரு அரசியல் அறிக்கைகளையும் வெளியிடுவதை அவர் தவிர்த்தார். அண்மை காலமாக அவர் பௌத்த தத்துவத்தின் பக்கம் ஆழமாக திரும்பியுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் நாளின் பெரும்பகுதியை தியானத்தில் செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் வெளியாட்களை சந்திப்பதை தவிர்த்து வருவதுடன் பௌத்த நூல்கள் மற்றும் தியானம் பற்றிய புத்தகங்களை ஆழமாக படிப்பதில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அவர் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் முறையான துறவரத்திற்குள் நுழைவதற்கான வலுவான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறாயின் உலக வாழ்க்கையை துறந்து துறவரத்தை தழுவிய முதல் இலங்கை ஜனாதிபதியாகவும் அவர் குறிப்பிடப்படுவார். நுவரெலியாவில் உள்ள கிரிகோரி ஏரியில் நேற்று புதிதாக பிறந்த குழந்தையின் உடல் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிரிகோரி ஏரி படகு குழுவினர் மற்றும் உயிர் காப்பாளர்கள் காவல்துறைக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா காவல்துறை மற்றும் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையின் தடவியல் மருத்துவர் இணைந்து உடலை மீட்டுள்ளனர். நீர்த்தக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட புதிதாக பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்த சந்தேக நபரும் கைது செய்யப்படவில்லை. மேலும் சம்பவம் குறித்து நுவரெலியா காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழையானது எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என
யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழையானது நாளை மற்றும் நாளை மறுதினம் எதிர்வரும் 4ஆம் திகதியும் தொடரும் என வாய்ப்புள்ளது. அதேவேளை இந்த மழையானது மத்திய வடமத்திய வடமேல் ஊவா சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளன. மழை தொடரும் வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமையை எதிர்வரும் 4ஆம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே குளங்களில் வான்பாயும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் இந்த செயற்பாடுகளை தவிர்க்கவும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.